வணக்கம் அன்பு நண்பர்களே. சன் அஸ்ட்ரோ மீடியா நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/2/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கும்பலக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:33க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3:53 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று இரவு 7:33 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 4:32 வரை தைத்துளம், பின்பு மாலை 3:53 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:19 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 9:19 வரை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ கூடலகர் விழா தொடக்கம். அன்ன வாகனத்தில் ராஜாங்க சேவை. என்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படி என்ன ஒரு சிறப்பு என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று நம்ம தெரிந்து கொள்வது மிக நல்லது. அப்போ பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியையும் அம்பாளையும் வழிபட ஒரு உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாரத்தில் மற்ற நாட்களில் நீங்கள் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம்ங்க. ஒரு வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி மற்றும் முருகன், சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையுமே ஒருங்கே பெறலாம் என்பது நம்பிக்கையாகவும் இருக்குங்க. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் இருக்கக்கூடிய 6 நாட்களில் வீட்டில் விளக்கு ஏற்றாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது உண்டுங்க. இறையருள் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன என்பதை நம்ம அந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் நீராடி விட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு தெய்வீக மனம் கமல செய்ய வேண்டுங்க. பிறகு அம்பாள் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ உங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்வதுடன் தீபாதரணையும் காட்டி வழிபாடு செய்ய வேண்டுங்க. அப்போ வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து கருணையுள்ளம் கொண்ட அம்பிகையை ஆராதித்து வந்தால் வீட்டில் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். தரித்திர நிலைகள் எல்லாமே மாறக்கூடுங்க. தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு ராகு காலத்தில் அம்பாளை நினைத்து விளக்கேற்றி பூஜைகளை நீங்கள் செய்யுங்க. தடைபற்ற அந்த காரியங்கள் எல்லாமே விரைவில் உங்களுக்கு நடந்தேறக்கூடுங்க. மங்காத புகழையும் செல்வத்தையும் தந்து மகிழ்விப்பாள் அம்பிகை மகாலட்சுமிங்க. அப்போ வெள்ளிக்கிழமையில் புற்று வடிவத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் ஒரு உன்னதமானதுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் நீங்கள் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனுடைய அருளையும் உங்களால் பெற முடியுங்க. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதுங்க. தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமையில் விரதத்தை கடைபிடிச்சு வந்தால் லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகியோருடைய மூவருடைய அருளையுமே பார்த்தீங்கன்னா ஒருங்கே பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வழிபாடும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிரஹோரை இருக்குங்க.
அதே போல் மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணிலிருந்து 2 மணி வரை சுக்கிரஹோரை இருக்கும். அதே போல் இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை சுக்கிரஹோரை இருக்குங்க. அப்போ இந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தில் நீங்கள் அம்மன் கோவிலில் அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானதுங்க. குறிப்பாக காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கிரஹோரையில் அம்பாளை தரிசனம் செய்வது மிக மிக உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரமாக இருக்குங்க. இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களையும் உங்களுக்கு உன்னதமான சில வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. லக்ஷ்மியினுடைய கடாட்சம் முழுவதும் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அம்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சுக்கிரனை வழிபட்டாலே போதும் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருளும் கிடைக்குங்க. ஏன்னா மகாலட்சுமியுடைய அம்சம் தான் சுக்கிரன். அதனால் சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடுங்க. வழிபாட்டினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டின் மூலம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுபகாரிய தடை அல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் எந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு சரியாகி விடுங்க. பொருளாதாரத்தில் நிலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வளமான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுபக்ஷம், அமைதி இது எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சுபமுகூர்த்த தினம் இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடனை நிறைவேற்ற மிக ஏற்ற நாள், உழவு செய்வதற்கு மிக நல்ல நாள், தர்ம காரியம் செய்வதற்கு மிக உகந்த நாள், வாகன பழுதுகளை மேற்கொள்வதற்கு மிக சாதகமான நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 6:11 மணி முதல் 8:03 மணி வரை, மீன லக்கணம் 8:04 மணி முதல் 9:45 மணி வரை, மேஷ லக்கணம் 9:46 மணி முதல் 11:27 மணி வரை, ரிஷப லக்கணம் 11:28 மணி முதல் 1:20 மணி வரை, மிதுன லக்கணம் 1:21 மணி முதல் 3:26 மணி வரை, கடக லக்கணம் 3:27 மணி முதல் 5:38 மணி வரை, சிம்ம லக்கணம் 5:39 மணி முதல் 7:44 மணி வரை, கன்னி லக்கணம் 7:45 மணி முதல் 9:43 மணி வரை, துலாம் லக்கணம் 9:44 மணி முதல் 11:43 மணி வரை, விருச்சக லக்கணம் 11:44 மணி முதல் 1:49 மணி வரை, தனுசு லக்கணம் 1:50 மணி முதல் 4:01 மணி வரை, மகர லக்கணம் 4:02 மணி முதல் 6:06 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சித்தர்கள் ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தாங்க இந்த ஹோரை பலன்கள். அந்த ஹோரை பலன்களை நம்ம எந்த விஷயத்திலையுமே நம்ம பகுத்து அறிய தேவையில்லைங்க. அவங்களே எல்லா விஷயங்களையும் பகுத்து அறிந்து இந்த நேரத்தில் இந்த செயல்பாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் செய்யும், தீமைகள் செய்யும்னு விரிவாக தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்தெந்த ஹோரைகள் நன்மைகள் செய்யும் என்றும் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதை முழுமையாக மனதார ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் தங்கு தடையின்றி உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படக்கூடும். உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை,
10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹொரை என்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிர ஹொரை பார்த்தீங்கன்னா கலத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே நீங்கள் சுக்கிர ஹொரையை பயன்படுத்தலாமுங்க. வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் மிகவும் ஒரு உகந்த நேரம் தான் அந்த சுக்கிர ஹொரைங்க. குறிப்பாக நீங்கள் பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்களுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹொரைனா அது சுக்கிர ஹொரை தாங்க. அப்போ பெண்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப வசதி இல்லாட்டாலும் உங்களுடைய முயற்சியில் சில மாற்றங்களையும் குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பெண்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுக்கிர ஹொரைகள் தெரிந்து கொண்டு அந்த சுக்கிர ஹொரையில் உங்களுடைய முயற்சிகளை செய்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு 6 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சில வறுமைகளை எல்லாம் நீக்கி விடுங்க. அதனால் பெண்கள் முயற்சி பண்ணுங்க. விவசாயம், பயணம், பண பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இந்த ஹோரை ஏற்ற ஹோரைங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாலே அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளுங்க. அதே போல் மகாலட்சுமிக்கும் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய அருளெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் வழிபடணும். இவங்களுடைய அருளெல்லாம் பெறணும் அப்படின்னா பல வண்ண நிற உடைகளை அணிந்து கொண்டு மகாலட்சுமியாக இருந்தாலும் துர்க்கை அம்மனையும் நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், மீனத்தில் சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போமுங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கிறாருங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் வழங்கக்கூடியவராக இருக்காருங்க. இப்போ எந்த சவாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களையும் உங்களை தேடி வருங்க. அப்போ மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அப்போ பணவரவுலாம் அதிகரிக்கக்கூடும். நிலுவையில் இருந்து வந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் சூரியனுடைய ஆதிக்கம் பணியிடத்தில் உங்களுடைய தலைமை பண்புகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்ப்பாருங்க. அப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் தான் காணப்படுது. அதே போல் நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து நிதி ஆதாயம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. நிலுவையில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுது. அப்போ அனாவசிய செலவுகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. முதலீடுகளுக்கு இன்றைய நாள் ஒரு உகந்த நேரம்ங்க. அதனால தாங்க இன்றைய நாள் நன்கு ஆலோசித்து ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உறவினர்களுடன் நல்லுறவுகள்லாம் உங்களுக்கு வலுப்படக்கூடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படலாமுங்க.
குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா இனிமையான நேரத்தை எல்லாம் செலவிட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் பெரியோருடைய ஆசிகளை பெறுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் நலம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சீராக இருக்குங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னே சொல்லலாங்க. சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. மன அமைதிக்காக யோகா அல்லது தியானம் எல்லாம் செய்யலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. சக ஊழியர்களுடன் ஒரு சுமூகமான உறவை பேணுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. புதிய திட்டங்களை தொடங்க இது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு இழுபறியான சில வரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களுடைய ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், நண்பர்களுடைய ஒரு நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விரிவடைய காணப்படும். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகுதுங்க. உழைப்பிற்கான ஒரு மதிப்பு உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடும். முகத்தில் நல்ல ஒரு தெளிவு தேஜஸ் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளும் கூடங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய ராசி நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஒரு அனுகூலமான நிலையில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சுப செலவுகளையும் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடியவராக இருக்காருங்க. அதே போல் இன்றைய நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. நிதி ஆதாயம், அதே போல் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறனை மேம்படுத்துவாருங்க. தகவல் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சூரிய பகவான், செவ்வாய் பகவான் உங்களுக்கு இவர்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு இணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. நீண்ட கால முதலீடுகள் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். அதே போல் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பதில் இன்றைய நாள் கவனம் செலுத்துவது மிக நல்லதுங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. உறவினர்கள் அதே போல் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே காணப்படுது. குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஷயங்களில் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வு ஏற்படலாம், கவனமாக இருங்க. மன அமைதிக்காக நீங்கள் தியானம் செய்யலாம். சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களில் உங்களுக்கு சில தாமதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திடீர் பயணங்களால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் போட்டிகளை எளிதாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டுங்க. பிறமொழி பேசக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமான முதலீடுகளால் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. புதிய முயற்சிகள் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுடைய பேச்சு திறன், அறிவு கூர்மை, தகவல் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில தடங்கல்களையும் திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையால், அதாவது புத்தி கூர்மையால் அவற்றை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. சுப செலவுகளுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை தந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அப்போ பொருளாதார விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக காணப்படுதுங்க. திட்டமிடப்படாத சில முதலீடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அவசியமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேலோகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தினருடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கூடுதல் கவனம் தேவைங்க. தலைவலி, சோர்வு போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம்ங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் மனதில் தெளிவு தேவைப்படுதுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் சில ரகசியங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும், வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாக கொடுங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய மறைமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதனாக சந்திரன் விளங்குவதால் மன அமைதியையும் தெளிவான ஒரு சிந்தனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் உணர்வுபூர்வமான ஒரு ஸ்திரத்தன்மை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு, நல்லுறவுகளை மேம்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய பேச்சில் தெளிவையும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாருன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். துணிச்சலுடன் இன்றைய நாள் எதுலையுமே நீங்கள் செயல்படுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்கலாம். அனாவசிய செலவுகளை இன்றைய நாள் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்லுறவு எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சுப செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாமுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக சீராக இருக்கும்னே சொல்லலாமுங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. மன அமைதிக்காக நீங்கள் தியானம் செய்யலாம். சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுமுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வரவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சுபகாரியங்களில் இருந்து வந்த ஒரு மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான சவாலான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுடைய பணியிடத்தில் ஒரு தலைமைத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ஆனாலும் சற்று உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படக்கூடும். குரு பகவான் உங்களுடைய நல்ல ஒரு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டமும் ஆன்மீக சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி
வரக்கூடுங்க. புதன் மற்றும் சுக்கிரனுடைய நிலைகளால் உங்களுக்கு நிதி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கலை மற்றும் இலக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டுங்க. சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியவராக இருக்காருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பழைய கடன்கள் அடையப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் ஒரு நல்லுறவு நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்களுடனான சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வரலாமுங்க. அதே போல் குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை எல்லாம் செலவிடுவீங்க இன்றைய நாள். உடல் நலத்த விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சோர்வு தலைவலி போன்ற சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாம். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக அவசியங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. இன்றைய நாள் எளிதாக சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல புதிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு சனி பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவு கூர்மை பகுத்தாய்வு திறன் பேச்சுத்திறன் இதெல்லாமே மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு மன தெளிவும் நுணுக்கமும் இருக்கும். இன்றைய நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத தடங்கல்களை எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அதே போல் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரலாம். இருப்பினும் உங்களுடைய புத்தி கூர்மையால் அவற்றை எளிதாக சமாளிப்பீங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் நிதி நிலைமை மேம்படக்கூடும். கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு நிலையில் இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதியை தந்து குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கத்தை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. திடீர் செலவுகள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் நிதானமான ஒரு செலவுகளை செய்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. புதிய முதலீடுகளை பற்றிய நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்லுறவுகள் எல்லாமே உங்களுக்கு வலுப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.
உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மிக சீராக இருக்குங்க. சிறு சிறு சோர்வு அல்லது அஜீரண கோளாறுகள் எல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக அவசியம். மன அமைதிக்காக நீங்கள் சில விஷயங்களில் தியானம் யோகா செய்வது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் காணப்படுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. அதே போல் புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த செயல்களால் உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சிறப்படையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விலகி நின்றவர்கள் உங்களுடைய உதவியை நாடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒத்துழைப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது. உயர் ரக வாகனங்களுடைய மீது ஈர்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசி நாதனாக சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி வசதி ஆடம்பரம் நல்லுறவுகளை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு இன்றைய நாள் உயரக்கூடுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கை எல்லாம் நடைபெறக்கூடும். உங்களுடைய கூட்டமைப்பு பொது உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. புதன் பகவான் உங்களுடைய பேச்சுத்திறனை எல்லாம் மேம்படுத்துகிறாரு. அதே போல் வியாபாரத்தில் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரிய பகவானும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. இதே போல் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. புதிய முதலீடுகளை பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்றைய நாள் மிக நல்லது. குடும்ப விஷயங்களில் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவு உங்களுக்கு வலுப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உடல் நலத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. மன அமைதிக்காக சில தியானங்கள் செய்யுங்க. சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆர்வமின்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளும் கூடங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் வரவேண்டிய சில வரவுகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு காலதாமதமாக கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை எல்லாம் அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் பகவான் இருப்பதால் அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அனாவசிய கோபங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. உடல் சோர்வு அல்லது திடீர் செலவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதால் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு போட்டி வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. கடன் சுமை உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. அதே போல் சுக்கிரன் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சற்று மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை தருவாருங்க. சூரிய பகவான் உங்களுடைய சாதகமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும் கொண்டு வந்தாலும் சில சமயங்களில் சில குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் சந்திரன்கிட்ட கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. திட்டமிடப்படாத சில முதலீடுகளை தவிர்த்துருங்க. கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. சேமிப்பில் இன்றைய நாள் கவனம் செலுத்துங்க. குடும்ப விஷயங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்கள் எல்லாமே இன்றைய நாள் அவசியம் தேவைப்படுதுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய நாள் மேலோங்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் மிக நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அஜீரண கோளாறு, சோர்வு, காய்ச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு எடுப்பதை தவிர்த்துருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியங்க. மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் முறையாக தியானம் செய்வது நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாமுங்க. உங்களுடைய முடிவுகளை எடுப்பதில் இன்றைய நாள் தெளிவான ஒரு விஷயம் இருக்க வேண்டுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நன்கு ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே ஏற்படலாம். கவனமாக இருங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை இன்றைய நாள் அறிந்து செயல்படுங்க. அதனால் போட்டி மிகுந்த சூழலையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விற்பனை பிரிவுகளில் கொஞ்சம் புதிய அனுபவங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுவிதமான கனவுகளில் உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் புரிதல்களும் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சாதகமான நாளாகவும் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருப்பதால், வலுவாக சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நல்லா நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம், ஆன்மீக முன்னேற்றங்கள் இவற்றை எல்லாத்தையுமே உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்காருங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய பேச்சுத்திறன் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. தகவல் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுது. புதிய முதலீடுகளை பற்றிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவுகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரித்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய கல்விகள் அல்லது எதிர்காலம் குறித்த ஒரு நல்ல செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு வரலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருங்க. அதே போல் சோர்வு, தலைவலி அல்லது சிறிய உடல் உபாதைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உணவு விஷயத்தில் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் தொழில் வேலை விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரக்கூடும். வியாபாரத்தில் லாபங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வேலையாட்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. தவறிய சில வாய்ப்புகளின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்போது சில விமர்சன பேச்சுக்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்க கூடுங்க. திட்டமிட்ட சில காரியத்தில் சில மாற்றங்களை எல்லாம் எளிதாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தர்ம காரியங்களில் ஒரு விதமான ஈடுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலைகளும் அதே போல் சில பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய ராசி நாதனாக சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணவரவில் சற்று தாமதங்களும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமும் தேவைப்படுதுங்க. ஆனாலும் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா நிதி நிலைமையை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் குருவுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே காணப்படுதுங்க.
அதனால் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய அனுகூலமான ஒரு நிலையில் இருப்பதால் கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சற்று மேம்படக்கூடும். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையை மேம்படுத்தக்கூடியவராக இருக்காருங்க. அதே போல் சூரியன் செவ்வாய் இவர்களுடைய ராசிக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய ராசிகளில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அதே போல் சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பாருங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அதே போல் சில சமயங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாமுங்க. அதனால் கவனமுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைத்தாலும் கூட செலவுகளும் இன்றைய நாள் அதிகரித்து கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். அதே போல் நீங்கள் புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்க வேண்டிய முன் பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசனைகள் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மூட்டு வலி அல்லது எலும்பு தொடர்பான உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. இன்றைய நாள் போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியமுங்க. மன அழுத்தத்தை குறைக்க கொஞ்சம் தியானம், யோகா சில விஷயங்களை செய்யலாம். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிறிது தாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய சிந்தனைகளில் நல்ல ஒரு தெளிவு மனப்பான்மை இதெல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமான தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்வீங்க. அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடுங்க. கலைப்பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 2ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசி நாதனாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அனாவசிய செலவுகளும் வெடிதூர பயணங்களும் உங்களுக்கு ஏற்படலாமுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவுகளும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபங்களும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் புதன் பகவான் ஒரு சூழ்நிலைகளில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய பேச்சுத்திறன் அதிகரித்து காணப்படுங்க. தகவல் தொடர்பு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சுக்கிர பகவான் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். நிதி நிலைமை சற்று மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டுங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா
இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளதுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேலோங்கக்கூடும். அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சோர்வு, தலைவலி அல்லது சிறு காயங்கள் எல்லாமே ஏற்படலாங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியமுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாமுங்க. இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு வரலாமுங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வாகனம் தொடர்பான பயணங்களால் நல்ல அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். புதிய விஷயங்களில் உங்களுக்கு நிதானத்தோடு செயல்படுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனை சார்ந்த செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பாங்கங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்பளித்து செயல்படுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாள் குழந்தைகளுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவும் ஆன்மீக நாட்டங்கள் கொண்ட ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் இருப்பதால் பண வரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பேச்சில் தெளிவும் வசீகரமும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதே போல் புதன் பகவானால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகரித்து காணப்படும். தகவல் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுக்கிரனுடைய அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயங்களில் அனாவசிய செலவுகளும் வெளிதூர பயணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லது. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு நல்ல நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு பலன்கள்லாம் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. அனாவசிய செலவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய முதலீடுகள் பற்றிய ஒரு சிந்தனைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க.
குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா நல்லுறவுகள் எல்லாமே வலுப்படக்கூடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் சற்று கவனமாக இருங்க. சோர்வு, தலைவலி, சிறிய அலர்ஜிகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதே ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தியானம், யோகா பண்ணுவது மிக சிறப்புங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளாக காணப்படுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்து காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிதானமான ஒரு அணுகுமுறை தான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிறமொழி மக்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் முற்றிலும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடும். தொலைதூர கல்வியில் இருந்து வந்த சில தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு வகையில் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.